असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं Incoming voice गमय। call from Srinivasan Sangam Iron Shop on SIM SIM2. शान्ति शान्तिः हरिः Incoming voice call from Srinivasan Sangam Iron Shop on बृहदारण्यक उपनिषद शांति मंत्र। ओम प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषतो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्स सुधीर्भोक्ता दोक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं। ध्यान श्लोकम भगवद्गीதை 9வது அத்தியாயம் ராஜவித்யா ராஜகுஹ்யம். அதில் நம்ம 22வது ஸ்லோகம் மிக முக்கியமான ஸ்லோகம்னு சொன்னேன். நிறைய இடத்துல இந்த பல பேர் இந்த ஸ்லோகத்தை கோட் பண்ணுவாங்க. அனன்யா சிந்தயந்தோ மாம் ஏ ஜனா பரியுபாசதே தேஷாம் நித்யாதியுக்தானாம் யோக க்ஷேமம் வஹாம்யகம். யோகத்தையும் க்ஷேமத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி பகவான் சொல்கிறாரு. இது சாத்தியமா அப்படின்னா சுவாமி விவேகானந்தர் வாழ்க்கையிலேயே நிறைய இருக்குது. இந்த மாதிரி இருக்குது. நேரடி சீடர்களுக்கும் நிறைய இது நடந்திருக்கு. இந்த மாதிரி நம்ம புராணத்துலேயும் பார்த்தோம்னா, புராணத்தில் இந்த யோகக்ஷேமம் எப்படி இருந்தால் பிரகலாதனுடைய கதை தெரியும் உங்களுக்கு. ஹிரண்யகசிபு பிரகலாதனுடைய அப்பா எவ்வளவு கொடுமைகள் செய்தான். ஓம் நமோ நாராயணான்னு சொன்னதுக்காக எவ்வளோ கொடுமைகள் தான். கொடிய விஷப்பாம்பு அவருடைய அந்த பிரகலாதனுடைய ரூமில் கொண்டு போய் விட்டார். அப்புறம் யானையை காலால் மிதிக்க வச்சார். அப்புறம் பிரகலாதனுடைய இது விஷம் கொடுத்து கொல்லலாம் அப்படின்னு சொல்லியும் ட்ரை பண்ணார். கடைசியாக பிரகலாதனுடைய கல்லை கட்டி ஒரு காற்றுல தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணார். ஹிரண்யகசிபியுடைய தங்கை ஒலிகா அப்படி என்ப ஒரு முறை பெரிய தீயை மூட்டி அவளுடைய மடியில் ஹிரண்யகசிபு பிரகலாதனை வச்சு கடைசியாக முயற்சி பண்ணார். இப்படி பல வகையில் ஹிரண்யகசிபு பிரகலாதனை கொல்ல முயற்சி செய்தார். அப்பெல்லாம் பகவான் தான் காப்பாற்றினார். ஏன்? அனன்ய சிந்தையந்தோமாம். அவர் நான் ஓம் நமோ நாராயண தவிர அந்த பிரகலாதனுக்கு வேறு எதுவும் தெரியாது. அப்போது யோகக்ஷேமத்தை பகவான் பார்த்து கொள்கிறாருக்கு. இது ஒரு இது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பகவான் ராமகிருஷ்ணர் காலத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு சிறந்த காளி பக்தர் ராம் பிரசாத். அவருடைய பாடல்கள்லாம் இன்னுமே பேரல் மடத்துலலாம் ஒலிக்கும். அவர் எப்பேற்பட்ட ஒரு காளி கீர்த்தன், காளி சங்கீதம், உஷா கீர்த்தன் அப்படிலாம் பண்ணியிருக்காரு. நீங்கள் இந்த துர்கா பூஜை டயத்துலலாம் அந்த பாட்டு நிறைய பாடுவாங்க. ஏன்னா அவர் காளி பக்தர். காளி மேலே அவ்வளோ ஒரு பக்தியோட அவர் காளியை நேரில் தரிசித்தார் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அவர் ஒரு பெரிய ஞானி. அந்த ராம் பிரசாத் திருமணம் ஆகிவிட்டது. அப்புறம் பொழப்புக்கு ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜமீன் வீட்டில் அக்கௌண்ட்ஸு கணக்கு தெரியும் அவருக்கு. கணக்கு எழுதுறதுக்காக போய் உட்காந்தார். அவரால் கணக்கு எழுத முடியலை. அந்த அக்கௌண்ட்ஸ் எழுத முடியல. அந்த கணக்கு எழுதுகிற அந்த நோட்டில் புத்தகத்திலேயே காளி கீர்த்தனை எழுத ஆரம்பித்தார். இதை பார்த்துட்டே இருந்த அந்த மேனேஜர் பார்த்துட்டு ஜமீன்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான். அவன் பாருங்கள் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் எழுத மாட்டேங்கிறான், ஏதோ கிறுக்கிட்டு இருக்கான்னு சொல்லி அந்த நோட்டையும் ராம்பிரசாத்தையும் அங்கே கூட்டிகிட்டு போடுறாரு ஜமீனுக்கு முன்னாடி. ஜமீனும் ஒரு நல்ல பக்தர், ஒரு காளி பக்தர். பொதுவாக சாக்தம்
தேவி வழிபாடு வெஸ்ட் பெங்கால் அதிகமாக இருக்கும். அதனால் அவரும் ஒரு பக்தனாக இருந்தபோது இந்த நோட்டை எழுதின அந்த இதெல்லாம் படித்து பார்த்து அவர் மேலே அப்படி ஒரு நம்பிக்கை, ஒரு மரியாதை, ஒரு பக்தி. இப்போ இப்படியெல்லாம் காளி கீர்த்தனை எழுதியிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு மிக பயபக்தியோடு அந்த ஜமீன் வந்து ராம்பிரசாத் சொல்கிறாரு, அப்பா நீ இனிமேல் வீட்டிலே இருந்து எழுது, உனக்கு வேண்டிய செலவீனம் எல்லாமே நானே கொடுத்துட்றேன், நீ வீட்டிலே இருந்து காளி கீர்த்தனை எழுது அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். அப்போது யோகக்ஷேமம் நம்ம வந்து எந்த அனன்ய சிந்தையந்தோமாம், எந்த மாதிரி ஒரு நோக்கத்தோட, எந்த மாதிரி ஒரு எண்ணத்தோடு இருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி பகவான் நமக்கு எல்லாமே யோகத்தையும் க்ஷேமத்தையும் பார்த்துக்குவாருங்கிறதுக்கு இந்த ராம்பிரசாத்தோட இது. இன்னொரு இது என்னென்னா, ராம்பிரசாத் வந்து ஒரு கூரை வீட்டில் இருந்தார். அந்த கூரை ஒன்ஸ் இன் 3 years 4 years அதை வந்து ரினோவேட் பண்ணணும். கூரையெல்லாம் பிரித்து வேறு இது பண்ணணும். நடுவில் ஒரு நூல் கோர்த்து நூல் மாதிரி தச்சு இது பண்ணுவாங்க. அது அவங்களுக்கு தான் தெரியும் அந்த இதெல்லாம். ஸோ அப்படி அந்த மராமத்து, அதாவது அந்த இது சீர்திருத்து இது பண்ணும்போது ஓலையை மாற்றும்போது என்ன பண்ணுறாரு, அந்த நூலை வந்து கீழேருந்து தன்னுடைய மகள், ஒரே மகள், அவளுக்கு அவள் பேர் காத்தியாயினி, அவள்கிட்ட நீ வந்து கீழேருந்து எனக்கு அந்த நூல் கொடுமா, நான் ஒன்று ஒன்றா அப்படி பின்னிட்டே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சரினாரு. சரிப்பா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கீழேருந்து கொடுக்குது. அது பாவம் சின்ன பொண்ணு தானே, கொஞ்சம் நேரத்தில் அது டயர்டாகிடுச்சு, கொஞ்ச நேரம் விளையாட போயிடுச்சு. அப்பாட்ட சொல்லாமையே அப்பா மேலே உட்காந்துருக்காரு, அதாவது கூரைக்கு மேலே, இந்த பொண்ணு கீழேருந்து எல்லாம் கொடுக்குது. அவர் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறது காளியை பற்றியே நினச்சி காளியோடைய மனது, காளியோடைய இது பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு அவர் பாட்டு பண்ணிகிட்ருக்காரு. திடீர்னு அந்த இவ வந்து அந்த தன்னுடைய மகள் விட்டு விளையாட போயிடுறான். அறியாமை பருவம் தானே. அந்த நேரத்தில் திருப்பி யாரோ ஒரு அந்த தன்னுடைய மகளை போல் வந்து அந்த நூலெல்லாம் எடுத்து கொடுத்து கடைசி எல்லாம் முடித்து கீழே வந்தோடனே, அம்மா ரொம்ப சந்தோஷமா, நீ பாவம் இவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்கு எல்லாமே இது பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லி அந்த மகள்கிட்ட பேசுகிறா. என்னப்பா சொல்கிறீங்க, நான் வந்து கொஞ்ச நேரம் தான் அவங்க கூட இருந்தேன், நான் விளையாட போயிட்டேனே. அப்போ இந்த நூலை எடுத்து கொடுத்தது யார் அப்படின்னா சாட்சாத் பவதாரணியே வந்து. ஸோ யோகக்ஷேமம் வகாமியம், இது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுவாமி விவேகானந்தர் வாழ்க்கையிலேயே நடந்து வருது. அவர் வந்து இந்த ஸ்லோகத்தை டெஸ்ட் பண்ணுறதுக்காகவே என்ன பண்ணுறாரு, தன்னுடைய இளம் வயது அவருக்கு தெரியும், உங்களுக்கெல்லாம் தெரியும், இந்த 39 வயதில் இந்த பூ உலகத்தை விட்டு போனவர். அவர் சன்னியாசம் ஆனதுக்கப்புறம் பகவான் ராமகிருஷ்ணர் சமாதி ஆனதுக்கப்புறம் அவர் வந்து சஞ்சாரம், அதாவது பரிவிராஜகா அப்படின்பாங்க, அவர் வந்து ஊராக சுற்றிக்கிட்டு இருப்பார். அதாவது இந்தியா முழுவதும் வளம் வந்தார், எல்லாருக்கும் தெரியும், நமக்கு அவருடைய வாழ்க்கை வரலாறு படிச்சுன்னா தெரியும். அப்படி ஒரு நாள் வந்து இளம் வயது இல்லையா, நல்ல கடும் பசி, ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு பார்க்குறாரு. அப்போது திடீர்னு இந்த சுலோகம் ஞாபகம் வருது, யோகக்ஷேமம் தான் அவர் பார்த்துக்குவாரே, நான் எதுக்கு கவலைப்படணும் அப்படின்னு என்ன பண்ணுறாரு, அந்த போயிட்டு இருக்கும்போது அந்த பாதையில் ஒரு மரத்துக்கு மேலே ஏறி உட்காந்துட்டு, ஏன்னா கீழே இருந்தால் தானே யாரும் பார்ப்பாங்க, மரத்தில் ஏறி உட்காந்துட்டார். நீ யோகக்ஷேமம் பார்த்துக்கணுன்ற, எனக்கு இப்போ இன்றைக்கி சூடாக கிச்சடின்னா நம்ம சாம்பார் சாதம்னு சொல்லுவாங்க இந்த அங்கே வெஸ்ட் பெங்காலில், அந்த மாதிரி ஒரு இது சூடாக எனக்கு கிடைக்கணும், நீ இருக்கியா இல்லையாங்கிறது நான் டெஸ்ட் பண்ணுறேன், யோகக்ஷேமம் பார்த்துக்கிறியா இல்லையான்னு பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு மரத்தில் பேர் உட்காந்துட்டார். இளம் வயது, நல்ல சாப்பிடக்கூடிய ஒரு சுவாமி. என்ன பண்ணுறாரு, மேலே போய் உட்காந்தோடனே அப்படியே உட்காந்து அந்த ஸ்லோகத்தை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்காரு, யோகக்ஷேமம் அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துக்கும்போது திடீர்னு ஒரு கீழே அந்த மரத்துக்கு அடியில் வந்து ஒரு ஆள் சுவாமிஜின்னு கூப்பிட்றாரு. என்னப்பா அப்படின்னு கேட்குறாரு. இந்த மாதிரி உங்களுக்கு நான் வந்து கிச்சடி கொண்டு வந்திருக்கேன், நீ வேறு யாராவது தேடி வந்திருக்கேன்னு நினச்சில, தப்பாக வந்துட்ட, என்கிட்ட நீ இந்த மாதிரி சொல்கிற அப்படின்னு. இல்லை, என்னுடைய கனவில் ராமபிரான் வந்து சொன்னார், இந்த மாதிரி என்னுடைய பக்தர் ஒருவர் மரத்துக்கு மேலே உட்காந்துருக்கார், அவருக்கு நீ போய் சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால் அவரே சொன்னார், இந்த மாதிரி கிச்சடி அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அது ஸ்வீட்டு எல்லாம் எடுத்துகிட்டு வர்றாரு. ஸோ சுவாமி விவேகானந்தர் அந்த மரத்துலேருந்து கீழே இறங்கி வந்து எவ்வளோ சொல்லி பார்த்தாரு, மரத்துலேருந்து கீழே இறங்கி வந்து, இல்லை நீ சாப்பிட்டே ஆகணும்னு அந்த பக்தர் ரொம்ப பிடிவாதமாக இருந்து அவருக்கு அந்த சூடான கிச்சடியும் அந்த ஸ்வீட்டு கொண்டு வந்த அந்த இனிப்பையும் பரிமாறினா. அப்போது அவருக்கு பகவான் மேலே யோகக்ஷேமம் என்னை பார்த்துக்கிறாரு, நான் ஒவ்வொரு இதே தான் அவர் வந்து மேலை நாட்டிலையும் எவ்வளவோ கஷ்டங்கள் வந்தபோது கூட எனக்கு பின்னாடி என்னை வழி நடத்துவார் குரு பகவான். ஏன்னா பணம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டார் அங்கே.
இருக்கிற பணம் வந்து செப்டம்பர்லேயே போனனா ஜூலைலேயே போனனால செப்டம்பர் வரைக்கும் அந்த இது தாங்கலை, பணமே இல்லை, ரொம்ப கஷ்டப்படும் போது பலமுறை அவர் இந்தியாவுக்கு திரும்பிடலாமா அப்படின்னு சுவாமி விவேகானந்தர் அங்கே நினைத்த போதெல்லாம் அங்கிருந்து நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி யோகக்ஷேமம் வகாமியகம் அப்படின்னு சொல்கிற மாதிரி. அதே மாதிரி சுவாமி பிரம்மானந்தர், சுவாமி அத்புதானந்த இது ஹரி மகாராஜ், அதாவது துரியானந்தர் 2 பேரும் ரிஷிகேஷில் தபஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி தபஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ராஜா மகாராஜ், அதாவது சுவாமி பிரம்மானந்தர் வந்து வெளியே பிக்ஷைக்கெல்லாம் போக மாட்டார். இவர் ஹரி மகாராஜ், அதாவது சுவாமி துரியானந்தர் வெளியே போய் பிக்ஷைக்கெல்லாம் எடுத்து போயிட்டு வந்து வருவார். ஒரு நாள் 2 பேருமே கடும் தவத்தில் இருந்தாங்க. காலையிலேருந்து இருந்து அப்போது யோகக்ஷேமம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறியே, நீ கொடுப்பியே எனக்கு அப்படின்னு சொல்லி சுவாமி துரியானந்தர் வந்து அந்த குகையிலே உட்காந்து ஜபம் பண்ணிகிட்டு இருக்காரு. ஜபம் பண்ணும்போது யோகக்ஷேமம் நீ தான் கொடுப்பியே, நான் எதுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி இருந்தார், மனதில் நினச்சிக்கிட்டு இருந்தார். காலையிலேருந்து ஒன்றுமே பிக்ஷைக்கும் போகல, ஒன்றுமே கிடைக்கல, அப்படியே உட்காந்துருக்காரு. சாயங்காலம் அதாவது விளக்கு வைக்கும்போது ஒரு பக்தர், பெங்காலி பக்தர் ஒருத்தர் வர்றாரு. எடுத்துகிட்டு விதவிதமான இதெல்லாம் உணவு இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து சுவாமிஜி 2 பேரையும் கூப்பிட்றாரு. கூப்பிட்டு இந்த மாதிரி நான் இது கொண்டு வந்திருக்கேன், உங்களுக்கு பக்ஷணம் கொண்டு வந்திருக்கேன், நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ தான் வந்து சுவாமி துரியானந்தர் பிரம்மானந்தர்கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி யோகக்ஷேமம் நம்மளை வந்து பகவான் பார்த்துக்கிறார் அப்படின்னு சொல்லி. இந்த யோகக்ஷேமத்தை பற்றி நிறைய இன்னும் விளக்கங்களுக்கு அன்னையார் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் பல விஷயங்கள் இருக்குது. அதனால் இது நம்ம இந்த யோகக்ஷேமம் பகாமிகம்ங்கிற ஒரு அசூரன்ஸ் இந்த ஸ்லோகத்திலேருந்து நமக்கு கிடைக்குது. இனி 23, 24, 25 இந்த 3 ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொல்கிறாருன்னா, அக்ஞானிகள்னால் யார் அப்படிங்கிறத நமக்கு தெரியும். அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அவர்கள் ஸ்ரத்தையோடு பக்தி செய்கிறார்கள், அவர்களுக்கு கிடைக்கின்ற பலன் என்ன அப்படிங்கிறத இந்த 3 ஸ்லோகத்தில் பகவான் சொல்ல போகிறாரு. முதல் ஸ்லோகத்தில் படிக்கிறேன். ஏ அப்பிய அந்நிய தேவதா பக்தியா யஜந்தே ஸ்ரத்தையான்விதாக தே அபி மாமேவ கௌந்தேயா யஜந்திய அவிதி பூர்வகம். அதாவது இதோட சிம்பிள் மீனிங், ஸ்ரத்தையோடு கூடிய பக்தர்கள், அதாவது அஞ்ஞான பக்தர்கள் மற்ற தேவதைகளை வணங்குவதால் விதி மாறி என்னையே வணங்குகிறார்கள், அதாவது பரம்பொருளையே வணங்குகிறார்கள். ஆனால் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள், இந்த தேவதைகள் வணங்குவது தான் ஈஸ்வரன் வணங்குவது அப்படிங்கிற ஒரு அறியாமையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ இந்த 23வது ஸ்லோகம் அஞ்ஞானிகளை பற்றியது. அஞ்ஞானிகள், அதாவது அஞ்ஞானிகள் யார் அப்படின்னா, அவர்களுக்கு பக்தி இருக்குது, ஆனால் அவருடைய அந்த அஞ்ஞானிகள் அடைகின்ற பக்தி என்ன? அந்த பக்தி என்னன்னா, அந்த அஞ்ஞானிகள் என்றால் அவர்களுக்கு ஈஸ்வர ஞானம் இல்லை, அவர்களுக்கு ஈஸ்வர ஞானம் இல்லை. 20 வேண்டாம், 10 போதும். அங்க பிரியா மேடம் கொடுத்தீங்களா? ஈஸ்வர ஞானம் இல்லாதவர்களைத்தான் அஞ்ஞானிகள் அப்படின்னு சொல்கிறார். அதாவது ஈஸ்வர தத்துவத்தை அறியாதவர்கள் என்ன பலனை அடைவார்கள்? அவன் ஸ்ரத்தை இருக்கு, அவனுக்கு பக்தி செய்கிறான், ஆனால் அந்த ஈஸ்வர ஞானம் ஈஸ்வர தத்துவம் அவனுக்கு என்னன்னு தெரியல. இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய முக்கியமான சாரம். அஞ்ஞானிகள் பக்தி என்றால் ஈஸ்வரனை பற்றிய அறியாமை, இதுதான் அஞ்ஞானிகள். அவர்கள் அறியாமையில் இருப்பார்கள், ஈஸ்வர தத்துவத்தை அறியாதவர்களாக இருப்பார்கள், ஈஸ்வர ஞானம் அவர்களுக்கு இல்லை. அப்படிப்பட்டவர்கள், இறைவனை ஈஸ்வரனை பற்றிய அறிவு இல்லாதவர்கள் அஞ்ஞானிகள் சிறு சிறு தேவதைகளை தான், அதாவது அவர்கள் வழிபடும் தேவதைகள் தான் அந்த ஈஸ்வரன் பரம்பொருள் என்று நினைக்கிறார்கள். அல்லது குறிப்பிட்ட ஒரு நாமத்தை உடைய தேவதை தான் எல்லாம், முழு முதற் கடவுள் என்று நினைத்து கொண்டு அதுதான் ஈஸ்வரன் என்று அந்த தேவதை மேல் நம்பிக்கையோடு வழிபடுகிறார்கள். அதை தவிர, அதாவது அந்த தான் வழிபடுகின்ற அந்த தேவதைகளுடைய நாமத்தை தவிர வேறு எது சொன்னாலும் பிடிக்காது. இதுதான் நம்ம இஷ்கான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா ஏயதா மாம் பிரபத்தியஞ்சே தாம் ததைவ பஜாபேகம், நீ எப்படி என்னை வணங்குகிறாளோ அப்படியே உனக்கு அருள் புரிகிறேன் அப்படின்னு சொல்லி
6வது ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கு, 6வது அத்தியாயத்தில் சொல்லியிருக்கு. ஆனால் இவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு அஞ்ஞானத்தோடு இருக்காங்க. அந்த கிருஷ்ணான்னா தான் உனக்கு மோட்சம், ராமான்னு சொன்னாலும் கிடையாது, காளின்னு சொன்னாலும் கிடையாது, விஷ்ணுன்னாலும் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு இருக்குன்னா அது ஃபெனாட்டிசிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த தேவதைகளை நினைத்து இதுதான் ஈஸ்வரன் என்று அவர்கள் நினைக்கிறார். அதை தவிர வேறு நாமத்தை சொன்னாலே அவர்களுக்கு பிடிக்காது. இப்படி இருப்பவர்கள் அஞ்ஞானத்துடன் இருக்கும் பக்தர்கள். அவர்களுடைய நிலை என்ன என்று இங்கு பகவான் சொல்கிறார். அந்த அஞ்ஞான பக்தர்கள் சொல்லும் தேவதைகள் யார் என்றால், நம்முடைய சாஸ்திரத்தில் சொல்கின்ற, அதாவது அஞ்ஞானத்தில் இருக்கின்ற அந்த பக்தர்கள், அவர்கள் வழிபடுகின்ற தேவதைகள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் ஜீவன்கள் தான் தேவதைகளாக இப்போ இருக்கிறார்கள். அப்படி எப்படி ஜீவன் வந்து தேவதைகள் ஆக முடியும் அப்படின்னா, முடியுமா அப்படின்னா நம்ம சாஸ்திரத்தை சொல்லியிருக்கு. அப்படி தேவதைகள் ஆகலாம். எப்படின்னா, பூலோகத்தில் இருக்கும் பொழுது இந்த ஜீவன் அதிகமான புண்ணியங்களை செய்து அந்த புண்ணியத்தின் மூலமாக அவன் தேவதை ஆகியிருக்கிறான். அதாவது ஜீவாத்மா அதிக புண்ணியங்கள் செய்து, அதாவது ஞானம் பெறாமல் அதிக புண்ணியம் செய்து அவர்கள் அடைகின்ற அந்த சக்தியை தான் அந்த தேவதைகள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த தேவதைகள் அவருடைய புண்ணிய கர்மத்தினால், அதாவது பூலோகத்தில் வாழும்பொழுது இந்த ஜீவர்கள் புண்ணிய கர்மத்தினால், அவர்கள் செய்த நல்ல காரியத்தினால் புண்ணியத்தை அடைந்து இந்த தேவதைகளாக பிறந்திருக்கிறார்கள். அதிக புண்ணியம் செய்தால் நமக்கு இந்த பலன் கிடைக்கும். ஸோ அந்த தேவதைகளுக்கு சில சக்திகளும் இருக்குது. நம்மை விட, அதாவது மனிதர்களை விட சில அதிகமான சக்திகள் அவர்களுக்கு இருக்கிறது. அவர்கள் ஞானம் அடையவில்லை, தேவலோகத்தில் ஒரு தேவதையாக இருக்கிறார்கள். ஆகவே தேவர்கள் என்றால் அதிக புண்ணியம் செய்த மனிதர்கள், ஜீவர்கள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய மனிதர்களை விட அவர்கள் அதிகமான சக்தி உடையவர்கள். அதனால் அவர்களை வணங்குகிறார்கள். அந்த சக்தியை பயன்படுத்தி அந்த தேவதைகள் நல்ல செயல்களை செய்வார்கள். உதாரணமாக சொல்ல போனோம்னா, நம்ம இப்போ கவர்மெண்ட்டே இருக்குது. இந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு முதலமைச்சர், நாட்டுக்கு ஒரு பிரதம மந்திரி. அந்த பிரதம மந்திரி நம்மளில் ஒருத்தர் தான். இது ஒரு உதாரணம் சொல்கிறேன். நம்மளில் ஒருத்தர் தான், ஆனால் அவர்களுக்கு சில சக்திகள் இருக்கிறது. அவர்களுக்கு பின்னாடி ஒரு போலீஸ் இது இருக்கும். அவர் நினச்சா அவங்க என்ன வேணாலும் செய்யலாம். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு அனுசரித்து நம்ம சில விதங்கள், அவங்க சரி எது சொன்னாலும் சரின்னு சொல்லுவோம். அவர்களுக்கு வேண்டிய மரியாதை நம்ம அவங்கள எங்கே பார்த்தாலும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய மரியாதையெல்லாம் நம்ம செய்யணும். ஏன்னா அவர்கள் மூலமாக சில காரியங்கள் நாம் சாதிக்க வேண்டும். இப்படித்தானே பல கட்சிக்காரங்களும் இருக்காங்க. அந்த சாதிப்பதற்காக, இந்த சுயநலத்திற்காக அவர்கள் என்னென்ன செய்யணும்னு செய்வாங்க. அவர்களை திருப்திப்படுத்துவார்கள். அதனால் நமக்கு பிடிக்குமோ பிடிக்கலையோ, நம்மை ஆட்சி செய்கிறவர்களுக்கு நாம் கொடுக்கின்ற நமஸ்காரம் நம்ம செஞ்சு தான் ஆகணும். அவர் எது சொன்னாலும் சரின்னு சொல்லி நம்ம சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா சாதாரணமான வாழ்க்கை வாழ நமக்கு மேல் உள்ள நமக்கு மேல் பதவியில் உள்ள சிலவர்களுடைய உதவி நமக்கு தேவைப்படுகிறது. ஆனால் அவர்களுக்கு சில மரியாதைகள் நாம் செய்தே ஆக வேண்டியிருக்கிறது. இப்படி இயற்கையிலேயே இப்படி இருக்கும் பொழுது இந்த தேவதைகளுக்கு எப்படின்னா, அவர்கள் இந்த உலகத்தில் வாழும் பொழுது இப்படி பதவி, அவர்கள் அந்த முதலமைச்சரும் பிரதம மந்திரி பதவிகள்னா அவர்கள் நல்ல அரசியல் பேசக்கூடியவர்கள். அதே நேரத்தில் அவர்களுக்கு சில புண்ணியங்கள் எல்லாம் இருக்குன்னு அந்த சாஸ்திரம் சொல்லுது. அப்படின்னால அந்த புண்ணியத்தின் பலனாக அவர்கள் இதாகிட்டாங்க. அதே மாதிரி தான் இந்த மானுட உலகத்தில் வாழும் பொழுது இப்படி நல்ல காரியங்கள் செய்து நல்ல புண்ணியங்கள் இருப்பதால் அவர்கள் தேவலோகத்தில் தேவதையாக பிறக்கிறார்கள். அவர்களுக்கு சில சக்திகள் இருக்கிறது. ஏன்னா நமக்கு தெரியும் யாருக்கு என்ன சக்தின்னு சொல்லி. உடல் பலம் வேண்டும் என்றால் ஒரு தேவதை, அப்புறம் செல்வம் வேண்டும் என்றால் ஒரு தேவதை, கல்வி வேண்டும் என்றால் ஒரு தேவதை, நல்ல ஆரோக்கியம், நல்ல இது பேர் புகழ் வேண்டும் என்றால் ஒரு தேவதை. இப்படி பல தேவதைகள் நம்முடைய சாஸ்திரத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த பக்தர்கள், அஞ்ஞான பக்தர்கள் என்ன நினைக்கிறார்கள்னா, இந்த தேவதை தான் எல்லாம், இதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறார்கள். இவர்களுக்கு இருக்கின்ற சக்தி பெரும் சக்தி என்று அந்த சக்தியை வியப்படுகிறார்கள். அந்த தேவதைகள் தான் நம்மை ஆள்கிறார்கள் அப்படின்று நினைக்கிறார்கள். ஆனால் அந்த தேவதைகளுக்கு மேலே ஈஸ்வரன், பரம்பொருள்னு ஒன்று இருக்குது. அதுதான் எல்லாருக்கும், எல்லா தேவதைகளுக்கும்
வேண்டிய சக்திகளை கொடுக்கிறார் என்ற ஒரு அறியாமையில் கொடுக்கிறார்கள் என்பதை அறியாமல் இருப்பதனால் அவர்கள் அஞ்ஞானிகள், அஞ்ஞான பக்தர்கள் அப்படின்னு சொல்லி. இப்படி பலவிதமான தேவதைகள் இந்த நம்முடைய சாஸ்திரத்தில் இருக்கிறது. அந்தந்த அஞ்ஞானிகள் அந்தந்த தேவதைகள் தான் ஈஸ்வரன் என்று அவர்கள் மேல் பக்தி வைக்கிறார்கள். பகவான் அதாவது பரம்பொருள் என்பதை அவர்கள் அறிவதில்லை. அனைத்து தேவதைகளுக்கு காரணமாக தலைவனாக இருக்கின்ற என்னை அறிவதில்லை என்று பகவான் பல ஸ்லோகத்தில் சொல்கிறாரு. சொல்ல போகிற இனியும் சொல்லுவார், இப்போ முன்னாடியும் சொல்லியிருக்காரு. இதுதான் அஞ்ஞான பக்தர்களுடைய நிலை. காரணம், அவர்களிடம் ஈஸ்வர ஞானம் இல்லை, ஈஸ்வர தத்துவம் இல்லை. அவர்கள் சாஸ்திரங்களையோ ஏதோ படித்து சிரவண மனன நித்தியாசம் செய்து வேதாந்தத்துக்கு வரவில்லை. ஆனால் அவர்களுக்கு ஈஸ்வரனுடைய தத்துவம் தெரியாது. ஆனால் அவர்கள் பக்தி செய்வார்கள், பிரார்த்தனை செய்வார்கள். அவர்களுக்கு ராகத்வேஷமும் இருக்கும். இதுதான் அவர்களுடைய நிலை, அவருடைய லட்சணம் என்று பகவான் கூறுகிறார். இப்படிப்பட்டவர்கள் எங்கு வீழ்கிறார்கள் என்றால் அவர்களுடைய நிலை என்ன என்று பகவான் சொல்கிறார். என்னன்னா, இந்த ஸ்லோகத்தில் தேவதைகள் தான் ஈஸ்வரன் பரம்பொருள் என்று நினைத்து தேவதைகளை அவர்கள் முழு முதல் கடவுளாக நினைத்து அவர்களுக்கு ஆராதனை செய்கிறார்கள். ஆனால் ஈஸ்வர தத்துவம் இல்லை, அவர்களுக்கு தெரியவில்லை. அந்த தேவதையே அறியாமல் வழிபடுகிறார்கள். அவர்கள் அறியாமையில் அந்த தேவதைகளை வழிபட்டாலும் கடைசி யதா கச்சந்தி, அதாவது ஆகாசாத் பததி தோயம், ஆகாசத்திலிருந்து மலை துளி விழுகிறது. யதா கச்சந்தி சாகரம், அது கடலை நோக்கி சொல்கிறது. எங்கெங்கிருந்தோ மழை பெய்யுது, ஆனால் எல்லாம் சேர்ந்து கடைசி கடலில் போகுது. அது எதுக்கு சொல்கிறேன்னா, கடல் அப்படிங்கிற பரம்பொருளிலிருந்து தான் இந்த மாதிரி எல்லாருக்கும் சக்திகள் வருகிறது அப்படிங்கிற விஷயம் தெரியாமல் அந்த அஞ்ஞானிகள் அந்த தேவதைகளை வழிபட்டு என்ன வழிபடுகிறார்கள். ஆனால் அந்த தேவதைகளை வழிபட்டாலும் கடைசி அது இறைவனிடம் சாகரம் கச்சதி, அதாவது அந்த மழை துளிகள் கடைசி அந்த கடலுக்கு போகிறது அப்படின்ற மாதிரி. யாரை எவ்வி வழிபட்டாலும் என்னை சர்வலோக நமஸ்காரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இறைவன் பரம்பொருளுக்குத்தான் செல்கிறது அப்படிங்கிற விஷயத்தை இந்த ஸ்லோகத்தில் பகவான் சொல்கிறார். பகவான் இல்லை என்றால் அவர் அந்த தேவதைகளுக்கு எந்த சக்தியும் இல்லை. அவர்கள் அஞ்ஞான பக்தர்கள் தான் வழிபடுகின்ற தேவதைகளிடம்தான் எல்லா சக்தியும் இருக்கிறது என்று நினைக்கிறார்கள். ஆனால் அது எங்கிருந்து வருகிறது? ஈஸ்வரன் அந்த பரம்பொருளிலிருந்து தான் இந்த சக்திகள் எல்லாம் இந்த தேவதைகளுக்கு வருகிறது என்பதை அவர்களுக்கு தெரிவதில்லை. அதனால தான் அறியாமையால் என்னை வழிபடாமல் அந்த தேவதைகளை வழிபடுகிறார்கள் அப்படின்னு சொல்கிறார். இது கேனோபனிஷத்தில் ஒரு கதை, ரொம்ப அருமையான கதை. இந்த தேவதைகளுடைய சக்தி எங்கேருந்து வருது அப்படிங்கிறத அந்த உபனிஷத்தை ஆரம்பிக்கும் போது வரும். பஞ்சபூதம், ஆகாசம், வாயு, அக்னி, ஆபக, பிருத்திவி அப்படின்னு சொல்லி 5 பஞ்சம். இதில் பகவான், அதாவது அந்த ஈஸ்வரன் அந்த பூதங்களையும் பார்த்து, ஏன்னா அந்த பஞ்சபூதங்கள் அக்னி தேவதர், வாயு தேவதர்கள்லாம் ஒரு அசுரர்களோட ஒரு போர் செய்து அதில் வெற்றி பெற்று விட்டார்கள். அந்த வெற்றி வந்தனால அவங்களுக்கு என்னன்னா, நாம் தான் எல்லாம் செஞ்சோம் அப்படின்ற மாதிரி ஒரு அகங்காரம் அவங்களுக்கு வந்துடுது. ஸோ அவங்களுக்கு ஒரு பாடம் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பரம்பொருளே வர்றாரு. அக்னி தேவனை கூப்பிட்றாரு. அப்போ அக்னி தேவா, உன்னுடைய சக்தி என்ன அப்படின்னு கேட்கும்போது, நான் எதை பார்த்தாலும் எரிச்சிருவேன், எனக்கு அப்படி ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு அந்த சக்தி இவர்கிட்ட தான் வந்ததுன்னு தெரியாமல் அப்படி சொல்கிறாங்க. சொல்கிறது அக்னி தேவதை. உடனே பகவான் என்ன செய்கிறாரு, ஒரு புல்லை எடுத்து முன்னாடி போடுறாரு. இந்த புல்லை நீ எரிச்சிட்டு பார்த்து எரி அப்படின்னு சொல்கிறாரு. அந்த சக்தியை விட்ரா பண்ணிக்கிட்டாரு பரம்பொருள் அந்த தேவதைக்கு. அதனால் அந்த தகிக்கும் சக்தி, எரிக்கும் சக்தி அந்த அக்னி தேவதற்கு போயிடுச்சு. அவரால் அந்த புல்லை கூட எரிக்க முடியலை. இப்படி அதுக்கப்புறம் வாயு தேவதைகிட்டையும் வர்றாரு. நீ உனக்கு என்னப்பா சக்தி இருக்குன்னா, நான் எதை வேணாலும் அந்த காற்றுல தூக்கி போட்டுருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் பொழுது, சக்தி உன்னுடைய சக்தி என்னுடைய சக்தி அது அப்படின்னு சொல்லும்போது, சரி ரைட்டு, இந்த புல்லை நீ
எங்கேயாவது தூக்கி எறி பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது அவருடைய சக்தி ஒன்றும் இல்லை. இப்படியே எல்லா பஞ்சபூதத்தையும் எல்லா தேவதைகளையும் டெஸ்ட் பண்ணி பார்க்குறது. அதுக்கப்புறம் அந்த தேவதைகள் எல்லாம் நினைக்கிறாங்க இந்த சக்தி எல்லாம் பகவான்கிட்ட தான் வந்திருக்கு, ஏன்னா அவர் அந்த சக்தியை நிறுத்தி விட்டதால் எங்களால் எதுவுமே செய்ய முடியலை என்ற உண்மையை புரிந்து கொண்டு அவர்கள் அந்த எல்லா தேவதைகளும் அவருடைய அடிபணிந்து அவருடன் உபதேசம் கேட்டு அதன் மூலமாக அவர்கள் பிரம்மஞானம் அடைந்தார்கள் என்று அந்த உபநிஷத்தில் வருது. அதனால் இந்த தேவதைகளுடைய சக்தி ஈஸ்வரனுடையது என்று தெரியாமல் இந்த அஞ்ஞான பக்தர்கள் வழிபடுகிறார்கள். எப்படியோ அவர்கள் பகவானைத்தான் வழிபடுகிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய முக்கிய சாரம். அதனால் இப்போ ஸ்லோகத்தை பார்ப்போம். முதல் ஏ அபி அந்நிய தேவதா பக்தியா. ஏ என்றால் சிலர், அதாவது அஞ்ஞான பக்தர்கள் ஸ்ரத்தையோடு, அந்நிய தேவதா என்றால் விதவிதமான தேவதைகளை விதவிதமான தேவதைகளும் பக்தி செலுத்துகிறார்கள், பக்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள். அந்த தேவதைகள் ஈஸ்வரனுடையது, அதாவது அந்த தேவதைகளை ஆள்வது அந்த ஈஸ்வரன் தான் என்ற உண்மை அவர்களுக்கு தெரியாது. அவர்களுக்கு குறிப்பிட்ட சக்தி, அதாவது ஒரு வரையறுக்கப்பட்ட சக்தியை ஈஸ்வரனிடமிருந்து வந்திருக்கிறது என்பதை தெரியாமல் அவர்கள் அந்த தேவதைகளை வணங்குகிறார்கள். என்ன ஒன்றும் இல்லை, நான் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு இதில் ஓசூரில் ஒரு டிஓடி வீட்டுக்கு போயிருந்தோம். நாங்கள் எல்லோரும் ஒரு 2-3 சுவாமிகள் போயிருந்தோம். ஒரு 80 வயது அம்மா லலிதாம்பிகா ஃபோட்டோ ஒன்று, சின்ன ஃபோட்டோ ஒன்று வச்சுருந்தாங்க. ரொம்ப அது அந்த ஃபோட்டோ வச்சு அவங்க 30 வருஷமாக 40 வருஷமாக அது அந்த ஃபோட்டோவில் வழிபடுறாங்க. அப்போது கூட இருந்தவங்க யாரோ ஒருத்தர் கேட்டாங்க, இந்த மாதிரி ஃபோட்டோ ரொம்ப மங்கி இதாகி போயிடுச்சே, இந்த ஃபோட்டோ மாற்றி புது ஃபோட்டோ நல்லா லேமினேட் பண்ணி போடக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அந்த அம்மாவுக்கு வந்தது பாருங்கள் கோபம். 30-40 வருஷமாக நான் ஜபம் பூஜை பண்ணி இந்த ஃபோட்டோவுக்கு சக்தியை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு வார்த்தை கேட்கும் போதே எனக்கே ஒரு மாதிரி ஆச்சு. ஆக இந்த அம்மாவுக்கு சக்தி இருக்குது அப்படிங்கிறது. அதாவது அந்த ஃபோட்டோவுக்கே சக்தி கொடுக்குறாங்க. அது இப்போ எதுக்கு சொல்கிறேன், என்ன இது சொல்கிறேன் அப்படின்னா, அதாவது தான் பக்தி செலுத்துகிறாங்க ரைட்டு, ஆனால் அந்த ஃபோட்டோவுக்கு சக்தி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது தான் நம்ம அஞ்ஞான பக்தர்களை பற்றி நினைக்க வேண்டியதாக போச்சு. ஏன்னா அந்த அஞ்ஞான பக்தர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த தேவதைகளுடைய சக்தி தான் எல்லாம், அந்த சக்தி எங்கேருந்து வருது, அந்த பரம்பொருளிலிருந்து வருதுங்கிற உண்மை அவர்களுக்கு தெரிவதில்லை. அதே மாதிரி தான் இந்த அம்மாவும் அந்த லலிதாம்பிகாவுக்கே சக்தி கொடுக்கின்ற இந்த அம்பாள் அப்படின்னு சொல்லி நான் சொன்னாங்க. இவ்வாறு பல பொருள்கள், ஏன்னா அது பற்று, இவ்வாறு பல விஷயங்கள், பல பொருள்கள், ஜபமாலை இதெல்லாம் பற்று வைக்கிறோம். நம்ம யாருக்கு சக்தி கொடுப்பது? ஒரே ஒரு பரம்பொருள் தான், அவர் தான் எல்லாருக்கும் சக்தி விடுகிறார். எல்லா சக்தியும் ஈஸ்வரனுடைய இது, அவர் தான் எல்லா தேவதைகளுக்கும் சக்தி கொடுக்கிறார் என்ற உண்மையை அவர்கள் அறிவதில்லை. அதனால தான் அவருக்கு அஞ்ஞான பக்தர்கள். காரணம், அவர்களுக்கு ஈஸ்வர தத்துவம் அப்படிங்கிறதுக்கு இல்லை. ஏன்னா பராபக்தி அபராபக்தி அப்படிங்கிற 2 விஷயத்தை நம்மெல்லாம் பார்த்துருக்கோம். அதனால் அவர்களுக்கு தெரியாது. எஜந்தே என்னால் வழிபடுகிறார்கள். அந்த அஞ்ஞான பக்தர்கள் விதவிதமான தேவதைகளை வழிபடுகிறார்கள், எஜந்தே. மேலும் நாம் அந்த தேவதைகள் வழிபடுவதற்கான ஆதாரமாக இருப்பது, ஏன்னா அந்த தேவதைகள் எப்படி வழிபடுகிறார்கள்? ஸ்ரத்தையோடு அவர்கள் அந்த ஆதாரத்தோடு, ஸ்ரத்தையோடு அவர்கள் அந்த வழிபாடு செய்கிறார்கள். அதனால் ஸ்ரத்தைக்கு எந்த நம்பிக்கை, எந்த குறையும் இல்லை. அந்த பக்தர்களின் நம்பிக்கை இருக்கிறது. ஸ்ரத்தையான்விதா, ஸ்ரத்தையுடன் கூடியவர்களாக அவர்கள் பக்தி செய்கிறார்கள். இந்த ஸ்ரத்தை நம்பிக்கை எப்படி வந்தது என்றால், நமக்கு சொந்தமானவர்கள் நண்பர்கள் சொல்வார்கள், நான் அந்த கோயிலுக்கு போனேன். இந்த ஸ்ரத்தை எப்படி வந்துச்சு அப்படின்னா, அவங்க சொல்லுவாங்க, நான் பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்க இங்கே சொல்லுவாங்க, நண்பர்கள் சொல்லுவாங்க, நான் இந்த கோயிலுக்கு போய் இந்த மாதிரி விரதம் இருந்து இந்த மாதிரி ஒரு வேண்டுதல் செய்தேன், எனக்கு எல்லாமே கிடைச்சது, நீயும் போ அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நமக்கு அந்த ஸ்ரத்தை வருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி
திருவண்ணாமலை கோயிலில் போன முந்தானத்து தீபத்துக்கு போயிருந்தேன் நான். என்ன கூட்டம் அப்படியே இப்போ அந்த இது கிரிவலம் வர்றது, மழை பெய்யுது, அதை பற்றி கவலையே படாமல் அந்த மக்கள் அப்படி ஒரு பக்தர். இவ்வளவு கூட்டமெல்லாம் நான் பார்த்ததில்லை முன்னாடி. அதாவது ஒரு 25 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி கூட நான் போயிருக்கேன். இவ்வளவு கிரிவலத்துக்கெல்லாம் இவ்வளவு கூட்டம் அங்கே இருக்கவே இருக்காது. இப்போ என்னடான்னா கிரிவலம் அப்படியே ஒரு கூட்டம். ஏன் எல்லாம் இப்போ அந்த ஆந்திராவில் அந்த டிவோட்டி சொன்ன மாதிரி யாரோ ஒரு ஜோசியர் சொல்லிட்டாரு, நம்ம குலதெய்வம் வந்து அண்ணாமலையார் அப்படின்னு சொல்லி. அதனால் ஆந்திரா பக்தர்கள் எல்லாமே அங்கே தான். ஏன்னா அந்த காலத்தில் இன்னும் சில திருமலைபாடி அப்படிங்கிற ஒரு இடத்துல மூவர் பாடின இடம். அது தஞ்சாவூர்லேருந்து திருச்சி எங்கேயோ போகிற வழியில் நம்ம திருமலைபாடி அந்த கோயில் மறக்கவே முடியாது. அருமையான கோயில், சிவன் கோயில், பெரிய கோயில். ஆனால் அந்த உள்ளே போய் அந்த அக்ஷர்கள் இது வந்து நடந்தது. நானே ஒரு பொங்கல் லீவில் நான் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி தஞ்சாவூர் திருச்சி கோயில் எல்லாம் போயிட்டு ஒரு 4-5 சுவாமிகள் எல்லாம் சேர்ந்து போய் பார்க்கும்போது இந்த திருமலைபாடி அப்படிங்கிற இடத்துல மூவர்கள் வந்து பாடின இடம். ஆனால் கோவிலில் அவ்வளோ பெரிய கோவில், பராமரிப்பு இல்லை. அந்த விளக்குக்கு எண்ணெய் ஊற்றுற கூட காசு இல்லை, அந்த அளவுக்கு இருக்காங்க. இப்படியும் இருக்குது. இப்போ அண்ணாமலையாருக்கு இப்போ கொட்டுன்னு கொட்டுது. லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து அங்கே வர்றாங்க. இப்படி ஏன்னா எனக்கு இது அந்த யாரோ சொல்லிட்டாங்க, உடனே அங்கே சிரத்தை வந்துருச்சு. அந்த சிரத்தை பக்தர்கள் அங்கே வந்து விட்டுருக்காரு. இப்படி எல்லா பக்தர்களும் சிரத்தையோடு அந்தந்த தேவதைகளை வணங்குகிறார்கள். ஆனால் பகவான் தான் எல்லாம், பகவானிடம்தான் சக்தி வருகிறது என்ற இந்த விஷயம் வந்து சொல்வதில்லை. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தே அபி, அதாவது பகவான் சொல்கிறாரு, என்னை வணங்கவில்லை அப்படின்னு சொல்கிறாரே அவர்களுக்கு அஜ்ஞானத்தில் இருக்கிறனால என்னை வணங்குவதில்லைன்னா, அந்த தேவதைகளை வணங்குவதன் மூலமாக அவர்கள் என்னையே வணங்குகிறார்கள். அதைத்தான் சொல்கிறார். தே அபி என்றால் அவர்களை மாம் ஏவ, என்னையே வழிபடுகிறார்கள். இங்கு முதலில் ஏ அபி அப்படின்னு வந்தது. ஏ அபினா யார், அதாவது அந்த அஜ்ஞான பக்தர்கள் தேவதைகளை வழிபடுகிறார்கள். தே அபின்னா என்னையே வழிபடார்கள். இங்கே தே அபி மேலே, இங்கே செகண்ட் லைனில் ஃபஸ்ட் லைனில் வந்து ஏ அபி அந்த அஜ்ஞான பக்தர்கள் குறிக்கிறது. தே அபின்னா இந்த இடத்துல அவர்கள்னா என்னையே, அதாவது அந்த தேவதைகளை அஜ்ஞானத்தின் மூலமாக அவர்கள் சத்தையோடு வழிபட்டாலும் அந்த வழிபாடு என்னை தான் வந்து சேருகிறது அப்படின்னு சொல்லி கவுந்தேயா, இந்த இடத்துல அர்ஜுனன் வந்து கவுந்தேயா என்று இருக்கிறார். இங்கு மாம் என்றால் ஈஸ்வர தத்துவத்தை சொல்கிறார் பகவான். கிருஷ்ணனை சொல்லலை. மாம் எஜந்தேனா வழிபடுகிறார்கள். எப்படி வழிபடுகிறார்கள்? அவிதி பூர்வகம். அவிதின்னா அதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லை, அவிதின்னு சொல்லலாம். அப்படி அவிதி என்றால் அஜ்ஞானத்துடன் அப்படின்னு இன்னொரு பொருள் இருக்குது. அவிதி பூர்வம்னா அறியாமையுடன் என்னையே வணங்குகிறார்கள். இந்த பக்தர்கள் அஞ்ஞானத்தில் என்னையே ஈஸ்வரனாக, அதாவது அஞ்ஞானத்தில் தேவதைகளை வணங்குவாலும் என்னையே வணங்குவதாக அந்த உண்மை அவர்களுக்கு தெரிவதில்லை. ஆனால் என்னைத்தான் வணங்குகிறார்கள். அதனுடைய பலன் என்னத்தான் வந்து சேருது அப்படின்னு சொல்லி பகவான் சொல்கிறார். ஸோ உண்மையிலே எல்லோரும் ஒரே ஒரு ஈஸ்வரன், அதாவது பரம்பொருளைத்தான் வழிபடுகிறார்கள். இதுதான் அவர்களுக்கு, ஆனால் அவர்களுக்கு அது தெரிவதில்லை. தேவதைகளை வழிபடுவதாக அவர்கள் நினைக்கிறார்கள். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், அந்த காலத்திலே அஞ்ஞான பக்தர்கள் இருந்தார்கள் அப்படிங்கிறத பகவான் கீதையில் நமக்கு சொல்லிட்டார். ஸோ விதவிதமான தேவதைகளும் அந்த காலத்திலே இருந்திருக்காங்க. அவர்களை வழிபட்டு அவர்கள் அவிதிபூர்வமாக அறியாமையில் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் உண்மையிலேயே என்னைத்தான் வழிபடுகிறார்கள் என்பதை அவர்களுக்கு தெரிவதில்லை. மேலும் பகவான் சொல்கிறார், எல்லா தேவதைகளுக்கும் நான் தான் தலைவன், ஈஸ்வரன் அப்படிங்கிறத அடுத்த 24வது ஸ்லோகத்தில் பகவான் சொல்ல போகிறார். அதுக்கு முன்னாடி இந்த தேவதைகள் எப்படியெல்லாம் வந்து வணங்குகிறார்கள் பக்தர்கள் அப்படிங்கிறத ஒரு சின்ன இன்சிடெண்ட்டு வந்து பேலூர் மடத்தில் நடந்த ஒரு விஷயம், அதாவது கல்கத்தாவில் நடந்த ஒரு விஷயம். இது வந்து இதில் வருது, உத்போதன் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையில் வந்த ஒரு விஷயம். அதாவது நம்ம சுவாமி ஒருவர் பஸ்ஸில் பயணம் செஞ்சார். அந்த காலத்தில் கார் வசதியெல்லாம் இருந்தனால
பக்தர்களை பார்க்கவோ அல்லது அந்தர்யோகம் நடத்தவோ அல்லது கலெக்ஷனுக்கு போகவோ இதுக்கான பஸ்ஸில் போயிருக்காரு. அப்போ பஸ்ஸில் போகும்போது அந்த பஸ்ஸு கொஞ்சம் தூரத்தில் கூட இது தானே, டவுன் பஸ் தானே, இன்னொரு மனிதன் ஏறுறாரு. அவர் அந்த மனிதன் ஏறுறோன்னா பக்கத்துலேயே சீட்டு அவர் உட்கார்றாரு. சுவாமி நமஸ்காரம் பண்ணுறாரு. அவர், நீங்கள் ராமகிருஷ்ண மடத்தின் துறவியா அப்படின்ட்டு கேட்குறாரு. ஆமாப்பா, நான் ராமகிருஷ்ண மடத்தின் துறவி தான் அப்படின்னு சொல்லி அந்த சுவாமி சொல்கிறார். அப்போ அவர் சொல்கிறாரு, அந்த வந்த அந்த நபர் சொல்கிறாரு, சுவாமி, ஒரு விஷயம் நான் சொல்ல வேண்டும். முன்பெல்லாம் நாங்கள் ராமகிருஷ்ணர் பக்தர்கள் அல்ல, ராமகிருஷ்ணருக்கு வெல்விஷரும் அல்ல. ஆனால் இன்று நாம் எல்லோரும், எங்கள் குடும்பம் எல்லாமே ராமகிருஷ்ண பக்தர்கள் ஆகிட்டோம். நாங்கள் ராமகிருஷ்ணரை பற்றி இன்னும் நிறைய தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதை கேட்டோன்னு அந்த சுவாமிக்கு எப்படி இந்த மாற்றம் வந்தது, ஏன் இப்படி அப்படிங்கிற மாதிரி, நீங்கள் எப்படி இந்த மாதிரி பக்தர்கள் ஆனீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, என்னுடைய தந்தையார் அந்த டிவோட்டி சொல்கிறாரு, என்னுடைய அப்பா ஒரு அலுவலகத்தில் கிளர்க்காக இருக்கார். அவருக்கு கடவுள் நம்பிக்கை உண்டு. ஆனால் தீவிரமான ஆன்மீக சாதனைகள்லாம் எதுவும் செய்யலை. ஆனால் அவருக்கு ஒரு பிரச்சனை என்னென்னா, பல ஆண்டு காலமாக அவருக்கு இந்த இன்சொமேனியா, அதாவது நோய், இரவு தூக்கம் வராது, நித்திரை தூக்கம் வராது. இரவு நேரங்களில் ரொம்ப நேரம் தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுவார். அதனால் அவருடைய மகளோ அல்லது மனைவியோ ரொம்ப நேரம் உட்காந்து அவங்களோட பேசிட்டு எல்லாம் இருப்பாங்க. அப்புறம் விடிய காலையில் கொஞ்சம் நேரம் இப்படி தூங்குவார். இப்படி அவர் ரொம்ப அந்த தூக்கமின்மையினால் நம்மள நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க. அப்படி தூக்கம் இல்லாமல் இருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு திடீர்னு ஒரு நாள் அவருடைய வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு கடைக்கு போவார். அடிக்கடி டீ சாப்பிட போவார். அந்த கடையினுடைய முதலாளி, கேலண்டர் நியூ இயர் வந்திருக்கு, ஒரு கேலண்டர் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேலண்டர் அந்த தூக்கம் இல்லாமல் அவதிப்படுகின்ற அந்த பக்தருடைய அப்பா அவருக்கு கொடுக்குறாரு. அவர் அந்த வாங்கிட்டு அந்த கேலண்டரை தன்னுடைய அறையில் தொங்க விடுறாரு. அது ராமகிருஷ்ணனுடைய கேலண்டர், உருவப்படம் இருக்குது அதில். ஆனால் அவருக்கு தெரியாது. ஒரு நாள் அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது, தூக்கம் வராமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கும்போது, இறைவா ஏன் என்னை அப்படி சோதிக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அந்த இருட்டிலேயே எந்திரிச்சு, தன் கேலண்டர்னு தெரியல, ஆனால் அவருடைய அந்த கேலண்டரில் இடிச்சுக்கிறாரு. இடிச்சுக்கிட்டு அதை பார்க்குறாரு. அப்புறம் பார்க்குறாரு, ராமகிருஷ்ணனுடைய கேலண்டர் அவருடைய திருவடியில் அவர் தலையில் போட்டு இடிச்சிருக்காரு. உடனே அவருக்கு அந்த மாதிரி பார்த்த உடனே அவருக்கு குருதேவர் கனவுல வர்றாரு, உனக்கு நீ ரொம்ப நாள் தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுற, உனக்கு இந்த வியாதி உனக்கு விலகி போகும் அப்படின்னு சொல்லி மாதிரி ஒரு கனவு மாதிரி சொல்கிறாரு. அது வந்ததுக்கப்புறம் அவருடைய முழு அதாவது தன்னுடைய கம்ப்ளீட்டாக இந்த உலகம் இருக்கா இல்லையான்னு தெரிய அளவுக்கு அந்த அளவுக்கு டீப் ஸ்லீப்பில் போயிடுறாரு. காலையில் எந்திரிச்சோன்னா அவருக்கு ஒரு புது பொலிவு. அவருக்கு இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு இருந்தேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு, என்னுடைய துன்பமெல்லாம் போய்விட்டதே அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டார். சந்தோஷப்பட்டு அப்புறம் வேலூர், அதாவது இந்த கேலண்டரில் யார் அப்படின்னு அவருக்கு தெரியாது. வந்தோடனே அந்த கடைக்காரர்கிட்ட கேட்டோம்னா, இந்த மாதிரி இவர் தான் ராமகிருஷ்ணர் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, அப்படியா அப்படின்னு, என்ன அப்படின்னா இவருடைய சீடர்கள் துறவிகள் எல்லாம் இந்த மாதிரி வேலூர் திருமடம்னு ஒரு இடம் இருக்குது, நீ அங்கே போய் பார்க்கலாம், கேட்கலாம், அவரை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய குடும்பத்தோடு அந்த வேலூர் திருமடத்துக்கு போகிறாரு. அங்கே விஷுத்தானந்தர் அப்படிங்கிறது சுவாமி விவேகானந்தருடைய சீடர். அவர் தான் அப்போ பிரசிடெண்ட்டாக இருக்கார். இந்த விஷுத்தானந்தர்கிட்ட போய் இந்த மாதிரி நடந்த விஷயங்கள்லாம் சொல்லும்போது விஷுத்தானந்தர் கண்ணிலேருந்து கண்ணீர் வருது. நீங்கள் ரொம்ப புண்ணியம் செஞ்சவங்க, பகவான் ராமகிருஷ்ணரே உங்கள் கனவில் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆறுதல் வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு பகவான் ராமகிருஷ்ணன் பற்றிய சில இதெல்லாம் கருத்துக்கள்லாம் சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் அவருக்கு அமுதமொழிகள் புத்தகம் ஒன்று கொடுத்து, நீங்கள் குடும்பத்தோடு இந்த அமுதமொழிகள் டெய்லிக்கு ஒரு 2-3 பேஜ் ஆகி படிங்க அப்படின்னு சொல்லிட்டு விஷுத்தானந்தர் சொல்லிட்டாரு, நீங்கள் கூடிய விரைவில் மந்திர தீட்சையும் வாங்கி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி, இப்படி பக்தர்கள் பகவானை அடைகிறார்கள். அதாவது அவருக்கு யாருன்னே தெரியாது, தேவதைகள் எல்லாம் வணங்கி கடைசி அந்த சக்தி எங்கேருந்து வந்தது அப்படிங்கிறதெல்லாம், அந்த ஈஸ்வர தத்துவம் எல்லாம் அவருக்கு தெரிஞ்சுக்கிறது அமுதமொழிகள் படித்து. இப்படி
ஒரு பக்தன் ஒரு சிறு கல்லையோ அல்லது சின்ன உருவத்தையோ அல்லது காகிதத்திலே எழுதப்பட்ட காகிதத்தில் இருக்கின்ற ஓவியத்தையோ வழிபட்டால், அந்த வழிபாட்டின் மீது நம்பிக்கை இருந்தால், அந்த உருவம் இறைத்தன்மையை வெளிப்படுத்தும் அப்படிங்கிற ஒரு உண்மையை, அதாவது அந்த இறைத்தன்மையை அந்த புகைப்படத்தின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்தும். நிச்சயமாக பரமாத்மாவை அவன் அடைவான் அப்படிங்கிறத, அந்த பரமாத்மாவினுடைய சக்தி தான் அந்த இதன் மூலமாக வந்தது அப்படிங்கிறத சொல்கிறான். அதனால் பக்தர்கள் யாரை வேணாலும் வணங்கலாம். கணேசர், கார்த்திகேயன், பார்வதி, கௌரி, சரஸ்வதி, லக்ஷ்மி, சிவன், விஷ்ணு, யாரை வேணாலும், ராமர். ஆனால் வடிவத்தில் வேறு வேறாக இருந்தாலும் அது பரம்பொருள் தான் என்ற ஒரு உண்மையை நாம் அறிய வேண்டும். இகலோக சுகங்கள், இகலோக இன்பங்கள் வேண்டும் என்றாலும் அந்த பரம்பொருளைத்தான் வழிபட வேண்டும். அது எப்படின்னா தேவதைகள் மூலமாக வழிபட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அர்த்தார்த்தி நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அர்த்தார்த்தி பக்தர்கள் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நமக்கு இதெல்லாம் நம்முடைய மனது கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வரும் பொழுது தான் நமக்கு புத்தி யோகம் ததாமியகம் அப்படின்னு சொல்லி பகவான் கிருஷ்ணர் 2வது அத்தியாயத்தில் 39வது ஸ்லோகத்தில் சொல்லுவார். புத்தியோகம் உனக்கு இதுவரைக்கும் ஏஷாந்தே அபிதா சாங்கியே புத்தியோகம் ததாமியகம் அப்படிங்கிறாரு. அதாவது இதுவரைக்கும் கர்மத்தை பற்றி சொல்லிட்டு இருந்தால் இப்போ புத்தியோகத்தை பற்றி கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லி. ஏன்னா கர்மம் செய்ததுக்கப்புறம் தான் சித்த சுத்தி வரும், சித்த சுத்தி வந்ததுக்கப்புறம் தான் ஞானத்தை பற்றி தெரிஞ்சு கொள்ள முடியும். அதனால தான் பக்தி யோகம், புத்தி யோகம் ததாமியகம். ஸோ அந்த புத்தி யோகம் எப்படி வரும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வரும் பொழுது நமக்கு புத்தி யோகம் வரும் அப்படின்னு சொல்லி இந்த 23வது ஸ்லோகம் முடிஞ்சு 24வது ஸ்லோகம். அகம் ஹி சர்வ யஜ்ஞானாம் போக்தா ச பிரபுரேவச்ச. 24வது ஸ்லோகத்தில் எல்லாத்துக்கும் நான் தான் தலைவன் அப்படிங்கிறது 23வது ஸ்லோகத்திலே இது பண்ணிட்டாரு. இது இங்கே இதாக சொல்கிறாரு. அகம் ஹி சர்வ யஜ்ஞானாம், எல்லா யஜ்யங்களுக்கும் போக்தா ச பிரபுரேவச்ச, நான் தான் எல்லா யஜ்யங்களையும் போக்தாவாக அனுபவிக்கிறேன். அதே மாதிரி பிரபுரேவ, எல்லா யஜ்யத்துக்கும் நான் தான் தலைவன். நது மாம் அபிஜானந்தி தத்வேன அவிஷ்யந்தி தே, அதாவது தத்வேன உள்ளதை உள்ளபடியாக அதச்சயந்தி தே அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதாவது நானே சகல யஜ்யங்களுக்கும் போக்தாவாக பிரபுவராக இருக்கிறேன். ஆனால் பல தேவதைகளை வணங்குபவர்கள் என்னை உள்ளபடி அறிவதில்லை. ஆகையால் அவர்கள் பிறவியில் வீழ்ந்து விடுகிறார்கள். அதாவது இந்த அஞ்ஞான பக்தர்கள் என்ன ஆகிறாங்கன்னா, பக்தி இருக்குது, ஸ்ரத்தை இருக்குது, வழிபடுகிறார்கள். ஆனால் அவர்கள் பரம்பொருளிடமிருந்தான் அந்த சக்தி வந்திருக்கிறது. தான் வழிபடுகின்ற தேவதைகள் எல்லாம் பரம்பொருள் தான் ஆள்கிறார் என்பதை அறியாமல் இருப்பதால் அவர்கள் என்ன ஆகிறார்கள் என்றால், அவர்கள் இந்த பிறவியிலே மீண்டும் வீழ்ந்து விடுகிறார்கள். அவர்களுக்கு புண்ணியம் கிடைக்கிறது, அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பரிணமித்துத்தான் கடைசியாக அவர்கள் அந்த நிலையை அடைகிறார்கள். ஒரு கதையும் இருக்குது, அதையும் நான் சொல்கிறேன். இந்த மகாபாரதத்தில் வர கதை, அதையும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த ஸ்லோகத்தில் பகவானே ஈஸ்வரன், முழு முதற் கடவுள், பரபிரம்மம் என்ற ஒரு தத்துவத்தை இங்கே சொல்கிறார். ஏன்னா போக்தா ச பிரபுரேவச்ச அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ ஈஸ்வரை தவிர யாருக்கும் எந்த சக்தியும் இல்லை. இந்த உலகத்தில் எத்தனை வகையான சக்தி இருக்கிறதோ, பெருமைகள் இருக்கிறதோ, அவைகள் எல்லாம் என்னுடையது தான், ஈஸ்வரனுடையது தான், பரம்பொருளுடையது தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் எந்த தேவதைகளுக்கும் எந்த சக்தியும் இல்லை. யாராவது நான் இதை செய்து விடுவேன், அதை செய்து விடுவேன் என்றால் அவர்களுக்குள் இருக்கும் அந்த பகவான் தான் செய்கிறான் என்பதை அவர்கள் அறிவதில்லை. ஏன்னா அவருக்கு இருக்கின்றது உள்ளே பகவான் இருக்கிறான் என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாருடைய இதுவும் ஒரு பிரத்யேகமான ஒரு ஸ்பெஷல் சக்தி இருக்குது அப்படின்னா அது நமக்குள்ள அந்த பகவான் இருக்கிறார் என்பதை உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் எந்த தேவதைகளுக்கும் மனிதர்களை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், அந்த சக்தி அவனுடையது அல்ல, ஈஸ்வரனுடையது என்ற தத்துவம் அவர்கள் அஞ்ஞானிகள் அறிவதில்லை. அதை நாம் தெரிந்து கொண்டால் நாம் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
பரம்பொருள் மட்டும்தான், அவருடைய குழந்தைகள் நாம். அதனால்தான் பகவானே அனைத்துக்கும் தலைவனாக அகம் ஹி சர்வ யஜ்ஞானாம், எல்லா யஜ்யங்களுக்கும், அகம் என்றால் இங்கே இந்த ஈஸ்வரனுக்காக சொல்கிறது, அதாவது ஈஸ்வரனாக பாவிக்கப்படுகின்ற அந்த பரம்பொருள். அப்படிப்பட்ட ஈஸ்வரன் சர்வ யஜ்ஞானாம், அனைத்து யஜ்யங்களுக்கும் வழிபாட்டிற்கும் பூஜைக்கும் நானே போக்தா. நீங்கள் எந்த தேவதைகளை வழிபட்டாலும் கடைசி அதனுடைய பலன் யாருக்கு வருதுன்னா பரம்பொருளிடம் வருது. அதனால் அவரை தான் போக்தா என்றார். எந்த யாகங்கள் செய்கிறோமோ அந்த யாகத்தை அனுபவிப்பது நான் தான் அப்படின்னு சொல்கிறார். நாம் எந்த தேவிகளுக்கு எதை செய்தாலும், எதை நைவேத்தியம் செய்தாலும் அதை அனுபவிப்பது அந்த பரம்பொருள் ஈஸ்வரன் பகவான். அதனால் அக்னி தேவதை, வாயு தேவதைகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அந்த அந்த பக்தன் அக்னியில் விடுகின்ற அந்த பொருள்கள் எல்லாம் யார்கிட்ட கொண்டு போய் கொடுப்பாங்க அப்படின்னா அந்த பரம்பொருளிடம் கொண்டு போய் கொடுக்கிறார்கள். வாயு தேவதையாக இருந்தாலும் சரி, அக்னி தேவதையாக இருந்தாலும் அவங்கெல்லாம் கொரியர் மாதிரி ஏஜென்ட்டு அவங்க. அதை அதனால் போக்தா யார் அப்படின்னா அந்த பரம்பொருள் தான். அவர்களுடைய அந்த தேவதைகள், அக்னி தேவதை, வாயு தேவதை வழியாகத்தான் அது பரம்பொருளுக்கு செல்கிறது, பரம்பொருள் அனுபவிக்கிறார். அடுத்து பிரபுரேவச்ச, பிரபு என்றால் தலைவன். அனைத்து யஜ்யங்களுக்கும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் நானே தலைவனாக இருக்கிறேன், நானே அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்றார். சர்வசக்திமான் அப்படின்னு சொல்லலாம், எல்லா சக்தியும் என்னிடத்தில் இருக்கிறது. இதுதான் ஈஸ்வரனுடைய தத்துவம், ஈஸ்வரனுடைய லட்சணம். அதனால்தான் நம்முடன் இருக்கின்ற சக்தி பொருள் எல்லாம் பகவானுடையது. ஆக நம்மிடம் மிச்சம் இருப்பது என்னன்னா நம்முடைய அகங்காரம், அறியாமை மட்டும்தான். அது என்னுடையது இல்லை என்று பகவான் சொல்வார். அந்த அகங்காரத்தினால் எல்லாம் நான் செய்தேன், பிரகிருதிம் கிரியமானானி குணகர்மாணி சர்வசா அகங்கார விமூடாத்மா கர்த்தாகம் இது மன்னியதே. அந்த அகங்காரம் என்ற அறியாமையினால் நான் செய்கிறேன் என்று நாம் சொல்கிறோம். அதனால்தான் மந்திர தீட்சை வாங்கும் பொழுது நமக்கு நமக, சிவாய நமக, நம சிவாய அப்படின்னு சொன்னாலும் சரி, அல்லது நமக்கு கொடுத்த மந்திரத்தில் பார்த்தீங்கன்னா நமக அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நமக பொருள் என்னென்னா ந மமக, நான் அல்ல. ஸோ நான் அல்ல சொல்லும் பொழுது தான் நம்மிடம் இருக்கின்ற அந்த தெய்வீக குணம் நமக்கு நான் யார் என்று நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த அகங்காரம் போகணும் அப்படின்னா நான் மமகன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி. அதாவது நீங்கள் எந்த மந்திரத்தை படித்தாலும் கடைசி நமக வரும், ஒன்று முன்னாடி வரும் இல்லை பின்னாடி வரும். அந்த ஓம் நமோ பகவதே ராமகிருஷ்ணாய அப்படின்னு சொன்னாலும் சரி, இது சொல்லிட்டு ராமகிருஷ்ணாய நமக அப்படின்னு சொன்னாலும் எல்லாம் ஒரே பொருள் தான். ஆக நான் மமக, என்னுடைய அகங்காரம் இல்லை. அப்போ அகங்காரம் இல்லைன்னா கடைசி இருப்பது ஒன்று தான், அது பரம்பொருள் தான். ஸோ இதன் பொருள், இந்த அஞ்ஞானிகள் இவ்விதம் என்னை அறிவதில்லை. மாம் என்றால் ஈஸ்வரனை, நான் அபிஜானந்தி, என்னை அறிவதில்லை, புரிந்து கொள்வதில்லை. இந்த மக்கள் அஞ்ஞானிகள் என்னை அறிவதில்லை. நான் பார்ப்பது, அனுபவிப்பது இந்த உலகத்தில் உள்ள எல்லா தேவதைகளை அறியும் போது ஏன் அதற்கு பின்னால் இருக்கும் என்னை அறிவதில்லை, அந்த தத்துவத்தை அறிவதில்லை அப்படின்னால் தத்வேன, உள்ளது உள்ளபடி நான் இப்படிப்பட்டவன் என்ற தத்துவம் அந்த அஞ்ஞானிகளுக்கு அறிவதில்லை. காரணம், தேவதை தான் எல்லாம், அந்த தான் வழிபடுகின்ற தேவதைகள் தான் எல்லாம் என்று நினைக்கிறார்கள். இதனால்தான் ஈஸ்வர தத்துவம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி. தத்வே அபிஜானந்தி, என்னுடைய சொரூபம், என்னுடைய லட்சணம், என்னுடைய தத்துவம் தெரியாமல் என்னை புரிந்து கொள்வதில்லை. காரணம், பகவானுடைய சொரூபம் பராபிரகிருதி அபராபிரகிருதி என்று ரெண்டு தத்துவம் இருக்கிறது. அதெல்லாம் நம்ம 7வது அத்தியாயத்தில் பார்த்தோம். மாயையுடன் கூடிய தத்துவம், மாயை இல்லாத தத்துவம் அப்படின்னு எல்லாம் பார்த்தோம். எல்லா மக்களும் இது அந்த அஞ்ஞானிகள் அறிவதில்லை, சில பக்தர்கள் அறிவதில்லை. அதனுடைய விளைவு என்னன்னா அதஹா, என்ன என்றால் என்னை அறியாத காரணத்தினால் அவர்கள், அந்த அஞ்ஞானிகள் ஸ்ரவந்தி அப்படின்னா அவர்கள் உண்மை பொருளிலிருந்து வீழ்ந்து விடுகிறார்கள். என்ன, எதிலிருந்து? இந்த மாதிரி மோட்சம், பிறவியில்லா பெருநிலை ஒன்று இருக்கிறது என்பதை அறியாமல்
இந்த உலகத்திலே தேவதேவதைகளை வழிபட்டு அவர்கள் கொடுக்கின்ற பொருளையோ அல்லது அவர்கள் தேவலோகத்தையோ அடைந்து அங்கே அனுபவித்து வருகிறார்கள். அதான் உண்மை என்று நினைக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த ஈஸ்வரம் தத்துவம் அறிவதில்லை, பகவானை உள்ளபடி அறிவதில்லை. அதனால் மோட்சத்திலிருந்து வீழ்ந்து விடுகிறார்கள் என்று அவர்கள் சொர்க்கத்திலிருந்து இருந்து அங்கே அனுபவித்து விட்டு வருகிறார்கள், அல்லது நரகத்தில் வந்து வீழ்கிறார்கள். அதாவது வீழ்ச்சி தான். நீங்கள் சொர்க்கத்தில் விழுந்தாலும் சரி, நரகத்தில் விழுந்தாலும் வீழ்ச்சி தான். ஏன்னா அந்த மோட்சம் என்பது பிறவியில்லா பெருநிலை. அவர்கள் அந்த உண்மையை அறிவதில்லை. அதனால தான் அந்த மோட்ச பாதையை அடைவதில்லை. அவர்கள் மீண்டும் இந்த இந்திரிய சுகத்தின் காரணமாக அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, போகம், தேவலோகம், இந்திரலோகம் அதெல்லாம் போகும்போது நமக்கு போகம் கிடைக்கும், அதுதான் மோட்சம் அப்படிங்கிற ஒரு தவறான எண்ணம் இருக்கிறது. அதனால தான் அவர்களை அஞ்ஞானிகள் என்று சொல்கிறார்கள். ஸோ அவர்களுக்கு நித்திய கர்மம், நைமித்திய கர்மம், அதாவது நிஷித்த கர்மம், அவர்கள் கர்மங்கள் செய்கிறார்கள், நிஷித்த கர்மம் செய்து அந்த இதை அடைகிறார்கள். அதாவது அந்த வீழ்ச்சி அடைகிறார்கள் அவர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பகவான் சொல்கிறார். இன்னொரு கதை, மகாபாரதத்தில் கதை ஒன்று இருக்குது. அந்த கதையின் மூலமாக, அதாவது ஒரு பக்தன் மோட்ச காரியத்துக்கு, அதாவது மோட்சம் அடைய முடியவில்லை, அவர்கள் செய்திருந்த நல்ல கர்மங்கள், நல்ல புண்ணிய கர்மங்கள்னால் அவர்களுக்கு என்னென்ன கிடைக்கும் என்பதை இந்த ஒரு கதையின் மூலமாக, மகாபாரதத்தில் வர கதை, அருமையான கதை. இது நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க. புருஷவன் அப்படிங்கிற ஒரு பெரிய சக்கரவர்த்தியினுடைய கதை. இது வந்து இந்த கதையை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் அடுத்த ஸ்லோகத்துக்கு போகணும். அதனால் இன்றைக்கி இதோட இன்னும் முடிச்சிடுறேன். இந்த கதையோட அடுத்த ஸ்லோகம் ஆரம்பிக்கிறேன். ஓம் வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்த்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும்.